ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் குக்கிங் டைம். இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு வச்சு சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு தாங்க செய்ய போகிறோம். பனங்கிழங்கே ஆல்ரெடி ரொம்ப நல்லது. அதில் கூட வெஜிடபிள்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியே பனங்கிழங்கு கொடுத்தா கூட சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பனங்கிழங்கு கட்லெட் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவு பனங்கிழங்கை நார்லாம் நீக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். பனங்கிழங்கு கட்லெட்டுக்கு வெஜிடபிள் மசாலாலாம் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் பொடியாக நறுக்கின பீன்ஸு, 100 கிராம் கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம், 50 கிராம் பச்சை பட்டாணி, 100 கிராம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம், தேவையான அளவு மல்லித்தலை, தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது ஒரு 2 மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சோயா சாஸ் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப, முட்டை 2, பிரெட் க்ரம்ஸு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்தது நம்ம கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம கேரட்டு, பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸை ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், கேரட், பீன்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு அடுத்தது நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்தனதுக்கப்புறம் நல்லா ஒரு பரட்டி விடலாங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பனங்கிழங்கு, அதையும் எடுத்து போட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். பனங்கிழங்கையும் நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ணி இப்போ கட்லெட் பார்த்துக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதை சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி தட்டி முட்டை கலவையில் நினச்சி பிரெட் கிரம்ஸில் புரட்டி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கட்லெட் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட்லெட்டை நான் அடித்து வச்சுருக்கிற முட்டை கலவையில் இருந்து 2 முட்டை, சிறிதளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இதில் டிப் பண்ணி இந்த பிரெட் கிரம்ஸில் இப்படி புரட்டி எடுத்துடுறோம். இப்படி எல்லா துண்டுகளையும் செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்மளோட பனங்கிழங்கு கட்லெட் ரெடி. ஓகே, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஓகே, ஒரு சைடு வந்துருச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி விடலாம். ஓகே, இப்போ கட்லெட் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்கு கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே பசிக்குதா? இது பசி ஆத்துற விஷயம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு கட்லெட்டு சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப நல்லது. பனங்கிழங்கு கட்லெட்டுன்னு இல்லை, பனங்கிழங்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு எடுத்துட்டோமா
நம்ம பரம்பரைக்கே சர்க்கரை வியாதிங்கிற ஒன்று வராது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. உடலுக்கு வலிமை தரும், எலும்புக்கு வலிமை தரும், உணவு மண்டலத்துக்கு இது ரொம்ப நல்லது. அதனால் பனங்கிழங்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அதை வாங்கி ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. குட் லக்.